இது தனுசு ராசிக்கான முக்கிய ஜோதிட குறிப்புகளின் சுருக்கமான விரைவு தொகுப்பு. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏன் திடீர்னு தடைகள் வருது, அதை எப்படி ரொம்ப ஈஸியா முறியடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம், தனுசு ராசிக்காரர்களான நீங்க எப்பவுமே பிளான் பண்றதுல ரொம்ப கில்லாடிங்க. ஆனா உங்க முயற்சிகளை கட்டுப்படுத்துற இடத்துல சனி பகவான் இருக்கறதால நீங்க தொட்ட காரியங்கள்ல சில நேரங்கள்ல தாமதமாகுது. உங்க தொழில குறிக்கிற புதனும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிடுவாரு. நீங்க என்னதான் வில்லில் இருந்து சீறி பாயிற அம்பு மாதிரி வேகமா போனாலும் சனி பகவான் உங்க பாதையில ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படுறாருன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இரண்டாவது விஷயம், இந்த தடைகளை தகர்க்க சில சூப்பரான பரிகாரங்கள் இருக்கு. கூத்தனூர் சரஸ்வதி கோவில், மனிதமுக விநாயகர் இருக்கிற முக்தீஸ்வரர் கோவில், அப்புறம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க கவலையே படாதீங்க. வீட்லயே துளசி மாடம் வச்சு பெருமாளை மனசார வழிபடலாம். முக்கியமா குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் சர்க்கரை பொங்கல் தானம் கொடுத்தீங்கன்னா குரு பகவானோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது விஷயம், உங்க அதிர்ஷ்டக்கல் மற்றும் செடி. உங்க தசாபுத்திக்கேத்த மாதிரி மஞ்சள் நிற புஷ்பராகம் கல்ல அணியிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது. அது மட்டும் இல்லாம வீட்ல முல்லைக்கொடி வளர்த்து பராமரிச்சிங்கன்னா அது உங்க மனசுக்கு தெளிவையும் செல்வச் செழிப்பையும் அப்படியே ஈர்த்து தரும். சுருக்கமா சொல்லப்போனா, மத்தவங்களுக்கு உதவுற நல்ல குணம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் இந்த எளிய வழிகாட்டுதல்களை பின்பற்றினா உங்க பாதையில இருக்கிற முட்டுக்கட்டைகளெல்லாம் விலகி வெற்றி நிச்சயம் உங்க வசப்படும்.